ரத்தன் டாட்டா சாரோட பர்த்டே இன்னைக்கு. அவருக்கு நம்ம தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அவர் பேரில் மட்டும் கிடையாது, வாழ்க்கையிலையுமே ஒரு ரியல் ஜெம்மாக வாழ்ந்து இறந்தவர். நிறைய விஷயத்தில் அவர் ஐ லவ் யூ இந்தியா, ஐ லவ் யூ இந்தியான்னு சொன்னாரா சொல்லலையான்னு எனக்கு தெரில. ஆனால் அவரோட ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்லேயும் அவர் இந்தியா மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காரு, இந்தியாவுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு ரொம்ப கிளியராகவே தெரியுது. தாஜ் ஹோட்டல் அட்டாக் ஆன டைமில் கூட அவராக அந்த இடத்துல போய், இப்போ அந்த இடத்துல இவ்வளோ பெரிய பர்சன் போகிறதுன்றது அவரோட லைஃப்பில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்றது அவர் ஒன்றும் அதெல்லாம் மைண்ட் பண்ணலை. அந்த இடத்துல என்ன ஆச்சு, இது அவரோட டியூட்டியாக கன்சிடர் பண்ணார். இது அவரோட வேலை, அவரோட கடமை, இந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணி அவரோட உயிரை கூட ஒரு கன்சிடர் பண்ணாமல் ரிஸ்க் எடுத்து அந்த இடத்துல அங்கே இருக்க யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்காக ஒரு ட்ரஸ்ட்டே வச்சு அவங்க எல்லாருக்கும் சேலரி கொடுத்து அவங்களோட லைஃப் லாங் சப்போர்ட்டை கொடுத்து, அதுக்கு மேலே அந்த ஹோட்டலுக்கு வெளியே இருக்காங்க பார்த்தீங்களா, சின்ன சின்ன கடைகள்லாம், தள்ளுவண்டி கடைகள்லாம் இருக்கும்ல, அவங்களுக்காகவும் அந்த சேரிட்டியில் அவங்களையும் எடுத்துகிட்டு அவங்களுக்கும் சப்போர்ட்டாக எவ்வளோ விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவர் லைஃப்பில் பணம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ப்ராஃபிட் மட்டுமே முக்கியம் கிடையாது. அந்த ப்ராஃபிட்டை தாண்டி எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம மக்களுக்காக செய்ய முடியும் அப்படின்றத நமக்கு ரொம்ப அழகாக ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு. அவர் ஒரு வேலையாக மட்டும் பார்க்காம ரொம்ப பேஷனேட்டாக, அன்போடையும் கருணையோடையும் ஒவ்வொரு விதத்துலேயும் அவர் அணுகிற விதம் நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது லைஃப்பில். அவரோட சோல் எப்போவுமே நம்ம கூட இருந்துகிட்டே தான் இருக்கும். அவரை மனசில் நினச்சி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயங்களும் அவர் மாதிரியே நல்ல விதத்தில் நம்மளால் செய்ய முடியுன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த நாளில் அவரை மனசில் நினச்சி அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். தேங்க்யூ.